பொண்ணு பாது சுத்த பொன் பசும் பொண்ணிலும் சுத்த பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்குது. அது பொன், அது தங்கம்ங்கிறார். இப்ப சொல்லுங்க, மழைய பார்த்தும் அக்னிய பார்த்தும் நீங்க சுத்த தங்கத்தை பார்த்தும் இது எதுக்கெல்லாம் உபயோகமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லுவோமா? எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லுவோமா? எனக்கு புரியலன்னு சொல்லுமா? மழை என்ன மாற்றத்தை கொண்டு வந்து சொன்ன புரியலன்னு சொல்லுமா? தங்க எதுக்கெல்லாம் உபயோகமாகுதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு எனக்கு புரியல, எனக்கு படிப்பில்லைன்னு சொல்லுமா? இல்ல மழை எதுக்கெல்லாம் உபயோகமாகுது, அக்னி என்னென்ன தாக்கத்தை உண்டாக்குதுன்னு சொல்லுகிற போதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லுகிற போது ஐயோ எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லைங்க சொல்லுமா? அக்னி என்ன நம்ம செய்யணும் சொன்னா நமக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லுமா? நான் படிக்கலன்னு சொல்லுமா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல, அவர் வசனத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக எவ்வளவு எளிமையா வேதாகமத்துல அவருடைய வசனத்தை ஒப்புடமை பண்ணி இது மழையை போன்றது, மழை என்னென்ன காரியத்தை செய்யுமோ என் வார்த்தையும் அதை செய்யும். அக்கினி என்னென்ன காரியத்தை செய்யுமோ என் வார்த்தையும் அதை செய்யும். அடுத்தது தங்கம். எல்லாத்துக்கும் நான் சொல்ல இப்ப இருக்கிற காலத்துல அதுதானே, ஒரே ஒரு பவுன் நகை இருந்துட்டா போதுங்க, ஒரு பவுன் நகை இருந்துட்டா போதும், எல்லாத்துக்கும் உபயோகமாகும். பாருங்களேன், எல்லாத்துக்கும் சாட்சி சொன்னால கடையில சரக்கு போடுவதற்கு உபயோகமாகிறது. எங்கேயாச்சும் அலங்காரம் பண்ணிட்டு எங்கேயாச்சும் போனா நமக்கு மதிப்பு வரணும்னு சொன்னாலும் என்னதான் இருக்குது, நகை தான் தேவைப்படுது. பிள்ளைக்கு ஆஸ்பத்திரியா நகை தேவைப்படுது, படிப்பின் காரியமா நகை தேவை, பிசினஸா நகை தேவைப்படுது. நகை போட்டுட்டு அணிகணங்களா மாத்திரம் அல்ல, இன்னைக்கு அது மல்டி பர்பஸா இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு என் வார்த்தையும் மல்டி பர்பஸா இருக்கிறது, என் வார்த்தையும் மல்டி பர்பஸ். அது சொன்னத காரியத்தை செய்யும். இது நீ நினைக்காத ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும் நினைக்காத, உன் வாழ்க்கையில பல காரியத்தை மல்டி பர்பஸான வார்த்தைகள் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறது. ஒரே ஒரு வார்த்தை தான் பல காரியத்தை செஞ்சிரும், பல காரியத்தை செஞ்சிரும். அதனாலதான் நம்ம புரிகிற மாதிரி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தங்கத்தை எதுக்கெல்லாம் தங்கத்தை உபயோகப்படுத்துகிறோம் சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துட்டு அந்த தங்கத்தை நீங்க உட்கார்ந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இந்த தங்கத்தை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதிட்டு வாங்களே, பல காரியத்தை எழுதுவீங்க. ஏன்னா அது பண மதிப்பு, பணத்தை மாதிரி இருக்கிறதுனால எல்லாவற்றையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுரைக்கு வரணும், கன்க்ளூஷனுக்கு வரணும். இவ்வளவு காரியத்தை இந்த ஒரு நகை செய்தா இதே காரியத்தை தான் என் அப்பாவுடைய வார்த்தையை செஞ்சிரும்னு சொல்லி நினைக்கணும். ஆமா, இதே அந்த நகை உங்களுக்கு வருகிறதற்கு நீங்க வருவதற்கு கிரயம் செலுத்தி ஆகணும், நீங்க அதிகமா பாடுபட்டு ஆகணும். ஆனா அப்பாவுடைய வார்த்தையை பண்ணுவதற்கு எங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. வேதம் சொல்லுது அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் சமீபமா இருக்குது அப்படிங்கிறா. நீ முழங்கால் படி போட்டு 145வது சங்கீதத்தை சொன்ன உண்மையா அவரை நோக்கி பார்த்துட்டா அவர் இறங்கி வந்துடுவாங்க. உண்மையா நோக்கி பார்த்துட்டு அவர் வந்துடுவாரு. இந்த வசனத்தை வாங்குவதற்கு நம்ம எந்த விதத்திலையும் நம்ம போராட வேண்டிய அவசியம் கிடையாது.